அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வீவர்ஸ். ஈரான்ல ரீசன்ட்லி நடந்த ஒரு சம்பவம் நாங்கள் எல்லாரும் பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாக்கள்ல. இந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை இருக்குது, அதை பப்ளிக்கா வந்து வச்சு ஆட்களோட முன்னுக்கு வந்து பத்த வச்சாங்க. அது சோஷியல் மீடியாவில் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டுச்சு. அது ஒரு சாதாரணமான விஷயமா நாங்க எல்லாம் பார்த்தாலும், அந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானே, குரான்ல வந்து அல்லாஹ் மென்ஷன் பண்றான் இந்த ஷைத்தானை பால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியவண்ட பேங்க் அக்கௌண்ட் கூட பால் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல தான் வச்சிருந்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அங்க நரபலி கொடுக்கப்பட்டுச்சு, ரத்தம் குடிக்கப்பட்டுச்சு, மாமிசங்கள் மனித மாமிசங்கள் தின்னப்பட்டுச்சு, சின்ன குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்க நடந்த அநியாயம் இதெல்லாம் வந்து உலகத்துல யாரு தான் என்னதான் மக்களை வந்து வழிநடத்துறதுக்கு ஈரானுக்கு எதிராக நாங்கள் போர் செய்யறோம்னு சொல்லி போனாலும் இதை இனி மக்கள் வந்து மறக்க மாட்டாங்க. அந்த காரி துப்புற அளவுக்கு தான் இந்த ஜைனிஸ்ட் லீடர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. அமெரிக்காவிலேயே ஈரானுக்கு எதிராக இப்படி செஞ்ச வேலைக்கு எதிராக அமெரிக்காவிலேயே பல நாடுகளில் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக. அப்ப இதெல்லாம் வந்து எல்லாருமே அறிஞ்ச விஷயம். ஆனா இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைல் லீக் ஆனதுக்கு பிறகு எனக்கு வந்து எல்லாமே தெரிய வந்துச்சு. இந்த ஐலண்டுக்கும் அங்க நடக்கக்கூடிய இந்த சைட்டானிக் ரிச்சுவல்ஸுக்கும் இந்த நரபலி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைத்தான் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷைத்தானுக்கு வந்து இவனுங்கெல்லாம் லிங்க் ஆகி அதை தான் இவங்க வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி உறுதியாகிற அளவுக்கு பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்க்க கிடைச்சிச்சு. ஸோ இதன் அடிப்படையில் ஈரான் உள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலையை வந்து ஈரான்ல இருக்கிறத வந்து பத்த வச்சாங்க. அப்போ அது சாதாரண மனிதர்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும், இந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைத்தானை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஜாயின்ஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இவங்க என்னதான் உலகத்தை வந்து மக்களை வந்து வேற சிந்தனை நோக்கி நகர்த்துன்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணினாலும், இவங்க எல்லாம் சின்ன புள்ளைகளுக்கு ஃபெடோஃபிலஸ் தான். டொனால்ட் ட்ரம்ப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்கள் மனித உரிமையை பத்தி பேசுறதும் ஆயத்துல்லா ஹமேனி மாதிரி ஒரு புனிதருக்கு ஈவில்னு சொல்றதும் ஒரு மிகப்பெரிய ஜோக்கா அமெரிக்காவிலேயே வந்து பாக்குறாங்க. ஏன் சொல்ல போனா இந்த ஃபெடோஃபிலியர்களுக்கு சப்போர்ட்டா பாலஸ்டைன் இந்த ஜைனிஸ்டுகளுக்கு போர் போயிட்டு கொண்டிருக்கும் போது கூட இந்த அதிகமான யூடியூபர்ஸ் மாதிரி எல்லாம் வந்து பாலஸ்டைன் பக்கம் சும்மா காட்டுறதுக்கு அப்படி சொன்னாலும் உண்மைக்குமே இவங்க ஜைனிஸ்டுகளை தான் வந்து ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் தான் வித்தணும், அமெரிக்கா தான் வித்தணும், பாலஸ்டைன்ல எவ்வளவு சின்ன பிள்ளைங்களை இனப்படுகொலை பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அதை காட்டிக்கிற மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து வெளியாகிச்சோ இப்போ வந்து இந்த ஜைனிஸ்டுகளுக்கு டிரெக்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாது. ஏன்னா ஊர்ல உள்ளவங்களை வந்து காரி துப்பக்கூடிய நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க. ஆனாலும் இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஜைனிஸ்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் அவனோட மனசுல அந்த சந்தோஷம் வந்து அப்படியே வந்து விளங்கும். இந்த யூடியூப்ல வந்து இந்த முஸ்லீம்களுக்கு வந்து செய்யற அநியாயங்கள், ஆயத்துல்லா ஹமேனியை கொண்டு அந்த சந்தோஷம் எல்லாம் வந்து அப்படியே வந்து பிரகாசிக்கும். ஆனா வெளிப்படையாம சொல்லலாது, இனத்தோட தானே சேரும். அதே மாதிரி தான் அதுக்கு ஒப்போசைட்டா எங்களுக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவங்களையும் மனித நேயத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள், இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் பாலஸ்டைனில் உள்ள முஸ்லீம்களுக்கு தான் எந்த வகையிலுமே வந்து துணை போவாங்க, ஆதரவா வீடியோ போடுவாங்க. அநியாயமா எல்லாம் இல்ல, உண்மையை சொன்னாலே நாங்க மனித அந்த நேயத்துக்கு நாங்க எதிராக வேலை செய்யாம நாங்க நேர்மையா வேலை செஞ்சாலோ, நேர்மையா சிந்திச்சாலோ, நேர்மையா நாங்க முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் சொன்னாலோ எந்த வகையிலுமே வந்து நாங்க பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இது ஒரு பெரிய கம்பு சுத்துறோம், இங்க ஒரு முடிவெடுக்கலாத ஒரு நிலைமை இருக்குது, இஸ்ரேலா சரி இல்லாட்டி முஸ்லீம் எல்லாம் சரி, பாலஸ்டைனா சரி இல்லாட்டி அமெரிக்காவா சரி இல்லாட்டி வந்து இங்க ஈரானா சரி அப்படின்னு பெரிய முடிவெடுக்கலாத அளவுக்கு பெரிய கம்பு சுத்துறோம் ராக்கெட் சயின்ஸ் ஒன்றுமே இல்ல. மிக அழகா, அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களே வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க பாலஸ்டைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக இது வந்து போர் செஞ்சது இல்ல இஸ்ரேல், இவங்க வந்து இனப்படுகொலை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லும் போது. ஸோ இந்த ஆதாரம் எல்லாம் வந்து அதிகமானவங்களுக்கு வந்து விளங்காது. ஆனால் நல்ல மனிதர்கள் வந்து இன்றைக்குமே உண்மையின் பக்கம் வந்து நிற்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் போது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பால் அப்படி சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்றது அந்த சிலையை வந்து இவங்க ஈரானில் வந்து பற்ற வச்சோடனே இதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த ஜாயினிஸ்டுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்தை வந்து தந்துச்சு. எனக்கிட்ட சைத்தானை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் சைத்தானை வந்து பற்ற வச்சா என்ன நடக்கும்? இதன் அடிப்படையில் அவங்க விளங்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், ஈரான் வந்து இந்த ஜைனிஸ்டுகளுக்கு ஷைத்தானே வணங்கக்கூடியவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத விளங்கின அவங்க வந்து இந்த பல ஒரு தல குனிவுகளுக்கு வந்து உலகத்தில் வந்து ஒரு உள்ளாக்கப்பட்ட நிலைமையில இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரியா? அதன் அடிப்படையில் இந்த பல நபர்கள் போயிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹு பார்த்துட்டு கேவலம் அடைஞ்சிட்டு வந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து நாங்கள் எல்லாம் பீஸ் மேக்கர், நாங்கள் எல்லாம் அமைதியை நிலைநாட்ட போறோம், நாங்கள் எல்லாம் வெரி டீசன்ட் பீப்பிள், இன்டலெக்சுவல் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் தம்பட அடிச்சிருந்தாலும் இதுக்கு போற எப்படி சொல்ல போனா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வால்வ் ஆகலுமா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டொனால்ட் ட்ரம்ப்புக்காக இருந்தாலும் போயிடுமா? இயலாது. ஏன்னா அந்தந்த சம்பந்தமான நபர்கள் அவங்களோட ஃபேமிலியோட வரும்போது சின்ன பெண் பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தா ஒளிச்சு வச்சுக்கிடுவாங்க. இல்லை டொனால்ட் ட்ரம்ப் வான்னு சொன்னாலே வரமாட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இல்லை, இந்த ஜாயினிஸ்டை வந்து சார்ந்த அதிகமானவர்கள், இஸ்ரேலை சார்ந்த அதிகமானவர்கள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி முகத்தை காட்டுவாங்க? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம. Trump attended various parties with Jeffrey Epstein. I want to know, were there any underage girls at that party or at any party that Trump attended with Jeffrey Epstein? This is so ridiculous, and that they are trying to deflect
from all the great things Donald Trump has done. There is no evidence that Donald Trump has committed a crime. Everyone knows that. This has been the most transparent presidency. He's the one that asked that those files I'm reclaiming my time. be I got your answer. You said there's no President evidence. Trump asked Mr. Chairman, please stop the clock. sign Please stop the clock. the legislation. This is Time. this I'd like is to reclaim my ridiculous. Time belongs to the gentleman from California. Okay. I'm going to put up another document from a witness who called the FBI's National Threat Operations Center because I believe you just lied under oath. There is ample evidence in the Epstein file. Don't you ever accuse me of a crime. I believe you just lied under oath, and this is on videotape. You said there's no evidence of a crime. I'm showing you, here is a witness statement who called into the FBI's Threat Operations Center. He drove Donald Trump around in a limo. He overheard what Donald Trump said to Jeffrey on his cell phone. He was so angry, he was going to stop the limo and hurt Donald Trump. And he met a girl who said she was raped by Donald Trump and Jeffrey Epstein. She later had her head blown off, and officers at the scene said that could not have been suicide. No one at the Department of Justice interviewed this witness. You need to interview this witness immediately. Epstein should rot in hell, so should the men who patronized his operation. And as we sit here today, there are over 1,000 sex trafficking victims, and you have not held a single man accountable. Shame on you. If you had any decency, you would resign right after this hearing concludes. இப்ப இந்த நேரத்துல தான் இந்த கொஞ்ச நாளா வந்து இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு இருக்கார் இல்லையா, இந்த எப்ஸ்டீன் ஃபைலை வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துறத வந்து எங்களுக்கு வந்து பல இடத்துல பார்க்க கிடைக்குது, கேட்க கிடைக்குது. அதன் அடிப்படையில் இந்த உலக அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஷைத்தானுடைய அஜெண்டாக்களுக்கு, இந்த ஜைனிஸ்டுடைய ஷைத்தானுடைய அஜெண்டாக்களுக்கு அடிப்பணிறதுக்கு ஒரு டூலா வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜைனிஸ்டுகள், இன்க்ளூடிங் இஸ்ரேல். அதே மாதிரி தான் ஒரு கேடயமா டொனால்ட் ட்ரம்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டொனால்ட் ட்ரம்ப்பை மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மர் பிரசிடென்ட்மார்களையுமே வந்து யூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு, இஸ்ரேல்ல இல்லாட்டி அந்த மொசாடை சார்ந்த ஒரு உளவுத்துறையில இருந்த ஒரு நபரே வந்து அவர் சொன்னாரு, நான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோல அந்த ஆதாரத்தை வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இதன் அடிப்படையில் இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி அடிமை பண்ணி இவங்க வச்சுக்கொண்டு காய் நகரத்தில் வந்து செய்யும் போது இப்போ இவங்களுக்கு வந்து என்னடா இப்படி ஆகிடுச்சு, உலகத்தில் எல்லாரும் வந்து எங்களை இந்த மாதிரி காடு துப்புற அளவுக்கு நடந்துச்சு, நாங்கள் இப்படிடா நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் இந்த இஸ்ரேல வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாசக்கணக்கா வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஈரானுக்கு வந்து போர் கொடுங்க, ஈரானுக்கு வந்து போர் தொடுங்கன்னு சொல்லி ஒரு புஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாங்க பல விஷயத்துல வந்து நாங்க பார்த்தோம் இஸ்ரேல் செஞ்ச வேலையை. அப்ப அதன் அடிப்படையில இப்ப இந்த மாதிரி ஒரு இஸ்ரேல்ல இருந்து ஒரு புஷ் அப் வந்துட்டு இருக்கும் போது இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்ப இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வெளியாகி இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஃபைல்ஸ் மட்டும் அவ்வளோ வந்து லீக் ஆயிடுச்சு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய தலைகுனிவா இருக்கும் போது இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நாங்கள் கவனத்தை வந்து திருப்பணும்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை போடணும், வளமைய மாதிரி. சரியா, எல்லா நாட்டிலையும் எல்லா அரசியல்வாதிலையும் எத்தனை செய்வாங்க. அது மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ ஒன்று யோசிச்சு இப்போ டொனால்ட் இந்த பெஞ்சமின் எத்தனை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, ஒரு போர் ஈரானுக்கு எதிராக போர் பண்ணுங்க, போர் திருக்க போங்க சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு பார்க்க இருக்குது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, இந்த சவுதி அரேபியா இந்த முகமது பின் சல்மான் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு அவன் மனசுல ஒரு நப்ப ஆசை இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த எர்டுகான் எப்படி உஸ்மானிய ஒட்டோமன் எம்பையர் ஒன்று கொண்டு வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்குமே இவர் ராஜா ஆகணும்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்கானோ, அதே மாதிரி முகமது பின் சல்மானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பகல் கனவு காணக்கூடிய ஒரு நினப்பு வரட்ட மனசுல வந்து ஓடிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த முஸ்லீம்களுக்கான நாங்க தான் ஹீரோவா தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பகல் கனவா இருந்தாலும் இந்த ஆயத்துல்லா கமீனின் பக்கம் ஆதரவு வந்து கூடிக்கிட்டே போகுது. இவர் மிகவும் நேர்மையான மனிதரா இருக்கிறாரு, இவர் நன்மையேவி தீமையை தடுக்கக்கூடியவராக வந்து இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அவர் ஆதரிக்கக்கூடிய மக்கள், அதாவது சொல்ல போனா 190% மக்கள் ஆயத்துல்லா கமீனியை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள். அந்த மார்க்கப்பட்டுக்கு வெளியே போயிட்டு இந்த மாதிரி சைத்தானை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த குடிக்கிறது, இந்த மாதிரி கேவலமான ஒரு கலாச்சாரத்தை வந்து விரும்பக்கூடிய ஒரு சிறிய கூட்டம் ஈரான்ல இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து ஆயத்துல்லா கமீனியை வந்து கொண்டதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த அந்த குரங்கு புத்தி உள்ளவங்க வந்து குரங்கு புத்தி உள்ளவங்க வந்து சேருவாங்க, அவங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஈரான்ல 90% அந்த குரங்கு புத்தி உள்ளவங்களுக்கு எதிரானவங்க தான் ஆயத்துல்லா கமீனியை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்த முகமது பின் சல்மான் அப்படி சொல்லக்கூடியவன் இவன் இப்போ என்ன நினைக்கிறான்னு கேட்டால், இப்போ சொல்ல போனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிப்பு செஞ்சுட்டு போன மாதிரியா இருந்தாலும் சரி, இல்லாட்டி குர்ஆன்ல சூரா அல் மாயிதா 51வது வசனத்துக்கு ஏற்றபடியும் சரி, இவங்க எல்லாம் முஸ்லீம்களே இல்லை, வெறுமே முஸ்லீம் அப்படி சொல்லக்கூடிய போர் வெளியிக்கக்கூடிய முனாஃபிக்கல்னு கூட சொல்ல இல்லாது இவங்க முஸ்லீம் அந்த கேட்டகரியிலே வர மாட்டாங்க போல. ஏன்னா அவ்வளோ வந்து இவங்க அதாவது முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்வையை வந்து போத்திக்கிட்டு இவங்க வந்து பல அநியாயங்கள் வந்து செய்யக்கூடியவங்களை வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து அதிகமான விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஆதாரத்தின் அடிப்படையிலே வந்து பார்க்க கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னடா ஆயத்துல்லா கமீனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து ஆதரவு வந்து உலக அளவில் முஸ்லீம்கள் வந்து அதிகமாக வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போறாங்களே, எங்களை வந்து எல்லாரும் இந்திய காடு துப்புற அளவுக்கு வந்து கொண்டு வச்சிருக்குது. ஸோ இது ஈரான்ல இந்த சுப்ரீம் லீடர் இருக்க காட்டிலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இந்த முகமது பின் சல்மான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா,
ஏற்கனவே இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ஆனதுனால அவனை மூக்க உடச்சிக்கிட்டு சமுதாயத்தில் வந்து மொத்த காட்டில்லாத ஒரு நிலைமை இருக்கும்போது பெஞ்சமின் நெதன்யாஹூ இங்கிட்டு ஈரானுக்கு எதிராக நீங்கள் போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த புஷ்அப் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் தான் முகமது பின் சல்மான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்போட வந்து பிரைவேட்டா வந்து கோல் பண்ணி பேசியிருக்கிறதா வந்து இந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து சொன்னதா வந்து எல்லா இடத்துலயும் வந்து பார்க்க கிடைக்குது. அது சொல்லியிருக்கிறாங்க, வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து அது சம்பந்தமா மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிரைவேட் கோல் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்து கொடுத்ததா ஈரானுக்கு எதிராக இப்படி போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை யார் சொன்னாலும் எங்களுக்கு நம்ப இல்லாது. இதை பத்தி ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமா ஈரான் இன்டர்நேஷனல் உட்பட இன்னும் அவங்களோட பல தரப்புல வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்போட இப்படி பேசினது வந்து இப்படி வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஈரானுக்கு போர் பண்றதுக்கு இந்த அமெரிக்காவுக்கு வந்து சவுதி அரேபியா புஷ் பண்ண வந்து அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இப்படி ஒன்று நடந்திருக்கலாம், 100% தெரியா. ஆனா அப்படி ஒரு சரியான ஒரு ஆதாரம் முன்னாடி வாஷிங்டன் போஸ்ட்லேயே வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஈரானும் வந்து அது போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஈரானுக்கு போற செஞ்ச காரியம் அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா மிலிட்டரி பேஸ்க்கு மட்டும் அடிக்கும் போது இந்த எண்ணெய்கள் வந்து அந்த எண்ணெய் கிணறுகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஈரான் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்தினதா வந்து பார்க்கப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ இப்படி இருக்கும்போது வெறுமே சவுதி அரேபியா இந்த மாதிரி சொல்றாங்க, ஃபோனில் வந்து பேசினாங்க, அவங்க முஸ்லீம்னால அவங்க வந்து ஈரான் நம்பியிருப்பாங்க, அதனால அவருக்கு கூடிய அந்த லொகேஷன் எக்ஸாக்ட் லொகேஷன்லாம் சவுதி அரேபியா வந்து சொல்லியிருப்பாங்க, ஃபோன் பேசியிருப்பாங்க, அதனால ட்ராக் பண்ணியிருப்பாங்க இஸ்ரேல் மொசாட் சிஐஏ அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ஏதோ இந்த மாதிரி சவுதி அரேபியா இந்த மாதிரி இவரோட போர் பண்ணுங்க ஈரானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புஷ்அப் பண்ணியிருக்கலாம், அதை வேணா நம்பலாம். ஆனா ஈரான்ல ஆயத்துல்லா ஹமீனிக்கு கூடிய அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து சவுதி அரேபியா வந்து நம்பி ஈரான் சொல்ற அளவுக்கு அவங்க வந்து புத்தி கேட்டு போயிட்டு இல்லை. அப்ப அந்த மாதிரி பாதுகாப்பாக தான் அவங்க இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இதை தொடர்ந்து இந்த ஈரான்ல இந்த ஆயத்துல்லா ஹமீனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை இந்த சிஐஏ கேட்டும் இல்லாட்டி மொசாட் கேட்டும் என்னன்னு கேட்டா கிட்டத்தட்ட 2-3 மாசமா வேவ்ஸ் பண்ணிட்டே வந்தாங்க. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம், அதாவது அவரோட டெய்லி மூவ்மெண்ட், அவர் எங்க வாராரு, எங்க போறாரு, எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வாராரு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறாரு, அந்த மாதிரி அவர் அந்த டெய்லி மூவ்மெண்ட் இருக்குது இல்லையா, இதை பத்தி ஒரு டீப் அனாலிசிஸ் ஒரு அது சம்பந்தமா வந்து உளவு தகவல் வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆயத்துல்லா ஹமீனி சொல்லக்கூடிய நபருடைய செக்யூரிட்டி ரூட்டின் இருக்குது இல்லையா, இதை பத்தின உளவு தகவல்கள் எடுக்கிறாங்க. எந்தெந்த செக்யூரிட்டி எப்ப வராங்க, எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போறாங்க, அவங்களுடைய என்னது அந்த அபிலிட்டிஸ் என்ன இருக்குது. ஸோ இந்த ஒரு செக்யூரிட்டி டீம் இன்னொரு செக்யூரிட்டி மாறும் போது அந்த எடுக்கக்கூடிய டைம் என்னது, பேர் கெப் ஒன்று இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி செக்யூரிட்டி ரூட்டின் சம்பந்தமான அதிகமான அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கெதர் பண்ணி வச்சுக்கிறாங்க மொசாட் சிஐஏ. அதை தொடர்ந்து இந்த ஆயத்துல்லா ஹமீனி அப்படி சொல்லக்கூடிய நபருடைய இந்த அவரோட மீட்டிங் அந்த ஷெட்யூல் இருக்குது இல்லையா, அதாவது ஒரு மாசத்துக்கு எத்தனை ட்ரிப்பா இருக்கட்டும், இல்லாட்டி கிழமைக்கு எத்தனை ட்ரிப்பு, இல்லாட்டி ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு போறாரா, கிழமைக்கு எத்தனை தரக்கா போறாரு, எந்தெந்த அரசியல் இந்த லீடர்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ராணுவ தளபதிகள், இந்த மாதிரி அவங்களோட உளவுத்துறை சார்ந்தவர்களை வந்து யார் யாரெல்லாம் அவர் சந்திச்சு பேசுறாரோ அப்படி சொல்லக்கூடிய இந்த ஷெட்யூல் இருக்குது இல்லையா, இது வந்து கிழமைக்கு எத்தனை தரக்கா நடக்குது, டெய்லி நடக்குதா, எத்தனை மணிக்கு காலையிலையா அந்திக்கா, இந்த மாதிரி சம்பந்தமான அனைத்து தகவல்களும் வந்து கெதர் பண்ணி மொசாட் இல்லாட்டி இந்த சிஐஏ இவங்க வந்து கெதர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாசம் மாதிரி கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் மாதிரி இதை பத்தினா பக்காவா டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து, அதாவது இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, நெகோசியேஷன் ட்ரூஸ் போயிட்டு கொண்டு இருக்கும் போது இப்ப எந்த ஒரு அரசாங்கமும் வந்து நினைக்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு தானே இருக்குது, இந்த நேரத்தில் இப்படி போர் தொடுப்பான்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. இது சாதாரண ஒரு இயல்பு தான். ஸோ இந்த மைண்ட் செட்ல வந்து சாதாரணமா ஈரான் இருந்திருக்கலாம், இதனால இப்படி ஒரு அலட்சிய போக்குக்கு உள்ளாகி இருக்கலாம். ஆனாலும் இது ஒரு அலட்சிய போக்கு தான். ஏண்டா எங்களுடைய எதிரிகள் வந்து நேர்மையானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து எவ்வளோ கேடு கெட்ட வேலையெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா வெறுமே பொய்யும் அந்த கொள்ளையடிக்கிறதும் இந்த மாதிரி வரலாறு படைச்ச ஒரு கூட்டம் தான் எதிரியா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டங்களை வந்து நம்பிக்கை அவங்க நேர்மையா இருப்பாங்க, பேச்சுவார்த்தை முடிஞ்சது பிறகு தான் இவங்க எல்லாம் செய்ய வருவாங்க, அந்த இடத்துக்கு நாங்களும் செய்வோம்னு சொல்லி எல்லாம் இருக்கல இல்லையா. ஆனா இந்த இடத்துல வந்து இவங்க கொஞ்சம் இன்னும் வெரி கேர்ஃபுல்லா வந்து இருந்திருக்கணும். ஆனா இவங்க இந்த இடத்துல அப்படி இருக்கல சொல்லி அப்படிதான் வந்து எங்களுக்கு விளங்கிறமான ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. ஸோ இதன் எப்படியோ இவங்க சும்மா யூஸ்வலியா மாதிரி வந்து இப்படி இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து இவங்களோட இஸ்ரேல் சைட்ல இருந்து இல்லாட்டி இந்த ஜாயினிஸ்ட் சைட்ல இருந்து இவங்களுக்கு நைட் தான் வந்து இதுக்கு குறிப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு டைம் உண்டு, நைட் 11-12 மணி அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும். ஆனாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இன்சிடென்ட் ஒன்று வந்து இவங்களுக்கு வந்து கேள்விப்படுது. எப்படின்னு கேட்டால் காலையில் அந்த 9:45 அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி முக்கியமான ஈரான் அது IRGC உடைய லீடர் இல்லாட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்கள் வந்து கிதராகக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போகுது மீட்டிங் உண்டு அப்படி சொல்லிட்டு நைட்டுக்கு அட்டாக் பண்ணியிருந்ததை வந்து காலையில் 9:45 வந்து இவங்க அக்யூரேட்டட்லியா, அதாவது இவங்களை எப்படின்னு கேட்டால் ஒரு ஹைலி சஃபிஸ்டிகேட்டட் ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் மூலியமா
இவங்களை வந்து சரியா வந்து கண்காமிச்சு இந்த மாதிரி ஒரு அவங்களோட அந்த எக்ஸாக்ட் லொகேஷனை வந்து ட்ராக் பண்ணி இப்படி ஒரு அட்டாக் பண்றாங்க. அது மூலியமா ஆயத்துல்லா ஹமேனி மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட குடும்ப உறவுகள், பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 13-12 மாசம் நெருங்கிய ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை உட்பட எல்லாமே மரணிக்க வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து அன்னைக்கு உள்ளாக்கப்படுது. ஆனா இன்னைக்கு ஒரு அநியாயம் நடக்குது. என்னன்னு கேட்டா, நேர்மையானவங்க எப்பயுமே வந்து சின்ன பிள்ளைங்களையோ பெண்களையோ வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க. அதை தொடர்ந்து என்னன்னா அதிகமான வந்து இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் காலேஜை வந்து அட்டாக் பண்ணினதுனால கிட்டத்தட்ட 100-150 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்து அன்னைக்கு வந்து மரணிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா இப்ப இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஈரானுக்கு இப்படி போர் தொடுத்தா இந்த ஜயனிஸ்டுகள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவை இருக்கட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், இந்த மாதிரி ஆயத்துல்லா ஹமேனியை நாங்க கொண்டுட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அங்க நாடு வந்து ஸ்தம்பித்து போயிட்டும், அப்புறம் மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து இப்ப எதிராக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் அட்டாக் பண்ணு சொன்னா அவங்க வந்து மிசைல், பலவிதமான மிசைல் வச்சிருக்காங்க, ஹைப்பர்சோனிக் வரைக்கும் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மிசைல் வச்சிருக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்ட ஒரு கட்டத்தில் இவங்க வந்து ஹேக் பண்றதுக்கு எல்லாம் வந்து நல்ல பேர் போனவங்க, நல்ல திறமசாலிங்க தான் இந்த ஜாயின்ஸ்டுகள் எல்லாம். ஸோ அதன் அடிப்படையில் இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மிசைல் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதை அந்த ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த சிஸ்டத்தை வந்து இவங்க ஹேக் பண்ணி இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க, இந்த ஜாயின்ஸ்டுகளோட கண்ட்ரோலுக்கு. அப்படி எடுத்து என்ன நடக்கும்னு கேட்டா, இப்போ ஒரு மிசைலை இஸ்ரேலை நோக்கி ஈரான் அனுப்புதுன்னு சொன்னா அவங்க அனுப்புவாங்க, மிசைல் போகும். ஆனா இப்போ அது போகக்கூடிய அந்த அந்த லொகேஷனை வந்து செட் பண்ணி தான் அனுப்புவாங்க, அந்த டெஸ்டினேஷன்ல தான் அதை போயிட்டு தாக்கும் இல்லையா. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஹேக் பண்ணி எடுத்தது மூலியமா இந்த ஜாயின்ஸ்டுகள் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அனுப்புவாங்க, அது எங்க போயிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க. இப்போ இவங்க இஸ்ரேல் நோக்கி அனுப்புவாங்க, அது ஈரானுக்கே போயிட்டு விழணும்னு நினைச்சேன்னு சொன்னா அது அவங்க நினைச்சா அது வந்து தயார் பண்ற மாதிரி அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி வச்சிருந்த நிலைமையில தான் இந்த மாதிரி ஒரு போர் தொடுத்ததை வந்து எங்களுக்கு வந்து பாக் கிடைக்குது, கேக் கிடைக்குது. ஆனா ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஆயத்துல்லா ஹமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை வந்து அசேசினேட் பண்ணதுக்கு சரியா முந்தியா இல்லாட்டி பிந்தியா தான் இருக்கணும். அது என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா, இந்த மாதிரி அவங்களோட கட்டுப்பாட்டில் அவங்க ஹேக் பண்ணி வச்சிருந்த இந்த மிசைல் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை வந்து மறுக்கம் ரிகவரி பண்ணி இவங்களோட ஃபுல் கண்ட்ரோல்கே வந்து கொண்டுட்டாங்க. நாங்களும் அந்த அளவுக்கு திறமை படைச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து அவங்க வெளிப்படுத்தி வந்து காட்டினாங்க. ஆனா இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் என்னன்னு கேட்டா, எல்லா மக்களுக்கும் வந்து, அதாவது இஸ்ரேலில் நடந்த சேதங்கள் வந்து வெளிப்படையா வந்து எந்த மீடியாக்களையும் காட்ட மாட்டாங்க, அது தடை வீச்சிருக்கிறாங்க. அதே மீறி செஞ்சா அங்க ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால கொஞ்சம் தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா எது எப்படி போனாலும் இதுல நாங்க உணர வேண்டிய வீடியோ இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து அடுத்த வீடியோக்கள் நான் பார்ப்பேன். இதுல நாங்க முக்கியமா நாங்க விளைக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு வந்து உலகத்துல வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் இந்த மாதிரி எவ்வளவுதான் கேடுகெட்ட வேலைகள் இந்த ஜயனிஸ்டுகள் செஞ்சாலும் அவங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படைய ஆதரவு தெரிவிக்கலாது. எனக்கு கேட்டா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து காரி துப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு நீங்க எல்லாம் யூடியூப்ன்ற பேர்ல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்களேடா, ஒரு பக்கம் எடுக்காம நன்மை தீமை பக்கம் எடுக்காம பேலன்ஸா நீங்க எல்லாம் வந்து உங்களோட பொழப்ப காப்பாத்திக்கிறதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமா வந்து நினைப்பாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் அவனை மூஞ்சில ஏதோ யாரும் எந்த மண்ணு பற்றக்கூடாதுன்றதுக்கு ரெண்டு சைட்டையும் வந்து பாதுகாத்து வந்து பேசுறாங்களே ஒழிஞ்சு யாரும் உண்மையா வந்து பேசுறாங்கல்ல, அது வந்து மிக குறைவா இருக்குது. ஆனா இந்த நேரத்தில் நாங்க விளைக்கிற வேண்டிய ஒரு விஷயம்னு பாருங்க, அல்ல எப்படி நல்ல மனிதர்களுக்கு அந்த சில விஷயங்களை வந்து விளங்க வைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் மூலியமா என்னன்னு கேட்டா, இந்த ஆயத்துல்லா ஹமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவரை அசைசினேட் பண்ணின முறை இருக்கு தானே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆஃபீஸர் ஒருத்தரை வந்து ஒரு மிகவும் கவலையான நிலைமையில அவர் வந்து பதிவு போட்டிருக்காரு. எப்படின்னு கேட்டா, இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் உட்பட வந்து இவங்க அட்டாக் பண்ணாங்க இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய அநியாயம், இதுக்கு துணப்போக வேண்டிய ஒரு அபாகியசாலித்தனமான ஒரு சூழ்நிலைமைக்கு நாங்களும் வந்து ஆளாகிட்டோமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயத்துல்லா ஹமேனி சொல்லக்கூடிய நபர் 86 வயது சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய ஒரு ஆலிம் கூட இதை பத்தி சொல்றாரு. என்னன்னு கேட்டா, இவர் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது, அசேசினேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரானுக்கு தெரியுமோ இல்லையோ சைனாவுக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இதை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஆலிம் இருக்கட்டும், அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர் இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் ஆயத்துல்லா ஹமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பதும குழிகளை போயிட்டு ஒளிகிறதோ இல்லாட்டி போயிட்டு எங்கேயாவது வேற நாட்டில் போயிட்டு ஒளிகிறதோ நான் செஞ்சிருவேன், ஆனா என்னை நம்பிக்கக்கூடிய இத்தனை மில்லியன் கணக்கான ஆட்களை எந்த பதும குழியும் நாங்க போடுவோம் ஏலாது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கு வரும்னு கேட்டா, உண்மையான இறை நேசகர்களுக்கும் உண்மையான கடமையை வந்து சரியா மக்களுக்கு செய்யக்கூடிய நேர்மையான கண்ணியமான முதுகெலும்பு உள்ள தலைவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் இது. இதெல்லாம் லேசில 100ல் 1 1000ல் 1 தான் இப்படி எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் இவர் 80+ இருந்தாலும் இவர் எடுத்து இந்த முடிவு அவர் உண்மைக்குமே வந்து நாங்கள் எல்லாமே வந்து உலகத்திலே கூடியவங்க எல்லாம் அவருக்கு சல்யூட் பண்ணணும். மனுஷன் லீடர்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும்.
மனிதர்களாகிய நாங்க எப்பயுமே மரணிக்க தான் போறோம். ஆனாலும் நோன்பு மாசத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஈரான் உள்ள மக்களுக்கு ஒரு கவலையா இருந்தாலும் இவருடைய மரணிப்பு. ஆனா இவருடைய இந்த வாழ்ந்த வாழ்க்கை வழிமுறை இதுகளை வந்து அவங்களுக்கு வந்து அடிப்பணியாம இந்த புனித ரமலானுடைய மாதத்துல வந்து இவர் மரணிச்சு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அல்லாஹ் வந்து சுருக்கம் வந்து இவருக்கு வந்து கடமையாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய காட்சியில வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கால அமெரிக்காவை சார்ந்த ராணுவ படையை சார்ந்த அந்த ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரை வந்து அவ்வளோ கௌரவமா இவருடைய மரணத்தை பத்தி அவர் வந்து வர்ணிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் வந்து அவர் பேசிக்கிட்டே போறாரு. சரியா, ஒரு ஆலிமும் இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் எங்கேயுமே பயந்து ஓடல. நேர்மையான தலைவர், நல்ல மனிதர், மக்கள்கள் போற்றி புகழக்கூடிய ஒரு தலைவர். அந்த நாட்டு மக்களே சின்ன புள்ளிகளோடு அவ்வளவு இறக்கமா கண்ணியமா பேசி பழகக்கூடிய நபர். இப்ப இவங்களை தான் பயங்கரவாதி, இவர் ஒரு ஈவில் பர்சன் சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இவரை கொண்டுட்டு அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறாரு. ஆனா இவங்களோட சைட்ல நாங்க பார்க்கும்போது இவங்களோட லட்சணம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்ப இந்த ஈரானை வந்து இந்த ஆயத்துல்லா ஹமேனியை வந்து அசேசினேட் பண்ணதுக்கு போறோம். இப்ப இவங்க நினைச்சது ஒன்றும் வந்து நடக்கல இல்லையா. ஈரானை வந்து கொண்டது இந்த சுப்ரீம் லீடரை கொண்டதுக்கு போறோம். அங்க அரசாங்கம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் சொல்லி நினைச்சாங்க. ஆனா ஆயத்துல்லா ஹமேனி ஏற்கனவே அதுக்கு பிளான் பண்ணி அவர் மரணிச்சிடன்னு சொன்னா சாதாரணமா ஒரு மூமின் வந்து எப்பயுமே வந்து ஒரு முஸ்லீம் வந்து எப்பயுமே மரணத்தை வந்து நேசித்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருப்பான். எந்த நேரம் எப்படி வேணாலும் மரணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு தயாரான நிலைமையில வாழ்றவன் தான் உண்மையான முஸ்லீம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலப்பாட்டில் வாழ்ந்த மனுஷன் தான் இந்த ஆயத்துல்லா ஹமேனி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பார்க்க கிடைக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அவர் மரணிச்சா என்ன நடக்கணும், அடுத்தது இந்த தலைமைத்துவத்தை யார் எடுக்கணும், பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெல் ட்ரெயின் ஒரு டீம் வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதை அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி மூலியமா செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தலைவர்களை வந்து சுப்ரீம் லீடரா செலக்ட் பண்ற அளவுக்கு வந்து அவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாங்க ஈரான்ல, சில நேரத்துக்கு வேலை போயிட்டுருவாரு. அப்ப ஈரான் சொல்ற மாதிரி இல்லாட்டி ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு சார்பாக வந்து நடக்கக்கூடிய சிச்சுவேஷனை வந்து சல்லியை கொடுத்தோ என்னமா செஞ்சு அவனை செஞ்சிருவானுங்க இல்லையா. இந்த சுப்ரீம் லீடரை மட்டும் அவங்க ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, எந்த வகையிலையும் இவங்க மார்க்கத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த சமுதாயத்தை வந்து பாதுகாக்கணும், இந்த சைத்தான்களுக்கு நாங்கள் அடிமையாகிடக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரி சுப்ரீம் லீடர்னு சொல்லி ஒரு பொசிஷனை வந்து அங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க ஈரான்ல. ஆனா இதே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை தொடர்ந்து இந்த ஆயத்துல்லா ஹமேனியை கொண்டதுக்கு பிறகு டக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, இந்த மிசைலையும் வந்து அவங்க ஹேக் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க கண்ட்ரோலுக்கு வந்து இவங்க ரிகவரி பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இவங்க நினைச்சது உண்டு நடந்தது உண்டு. அதை தொடர்ந்து டக்குன்னு இவங்க வந்து எதிர வந்து தாக்க தொடங்கினாங்க. فكر مطار على النفاتية، مطار على المطار، راح مطار إسرائيل، راح مطار الجيش. يا أويزي كيف لا تعود بركزي، راحت إسرائيل أنا شرفت. தாக்கத்தோட நாங்கள் எங்கன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அரபு கண்ட்ரிகளுக்கு இது எல்லாமே தெரியும். ஏன்னு கேட்டால் அங்கே வந்து அவங்களே அமெரிக்கன் பேசிக்குது. அது இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் இந்த ஈரானுக்கு. ஏன்னா ஈரான் வந்து அங்கே இஸ்ரேலுக்கு அங்கே அடிக்கும்போது அவங்க அதை வந்து தடுக்கிறதுக்கான வேலை செய்வாங்க. அங்கேருந்து ஈரானுக்கு வந்து டிரெக்டாக வந்து அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலை செய்வாங்க இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து அவங்க குறி வச்சு அடித்த இடம் ஒவ்வொன்றும் மிகவும் முக்கியமான இடங்களை வந்து டார்கெட் பண்ணி தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க. கட்டாரான்னு நினைக்கிறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ரேடார் ஒன்று கூட அது வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ரேடார். அது 5000 கிலோமீட்டருக்கு உள்ளுக்கு எது வந்தாலும் வந்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரேடாரை accurately டார்கெட் பண்ணி வந்து அடிச்சிருக்காங்க. This satellite image just revealed what the Iranian drone did to the $1 billion US radar at Al Udeid base in Qatar. இந்த மாதிரி மிக முக்கியமான பிளேசஸை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. சொல்ல போனா இந்த எவ்வளவு தூரத்துக்குன்னு கேட்டா, இந்த அமேசான் இருக்குது இல்லையா, இந்த அமேசான் சொல்லக்கூடியவங்க வந்து எப்படின்னு கேட்டா, ஆன்லைன் மூலியமா சாமான் வாங்கும் போது எங்கட டீடைல்ஸ் வந்து கெதர் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த பாலஸ்டைன், இந்த ஈரான் இவங்களோட அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது உளவு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இவங்க ஒரு கூட்டமா இப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த அமேசான் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்யறான்னு கேட்டால், முக்கியமாக துபாயில் வந்து இந்த மாதிரி பாலஸ்டைன்ல இருக்கக்கூடியவங்க, இந்த ஈரான்ல இருக்கக்கூடியவங்க வந்து ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுடைய அந்த டீடைல்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து அமேசானுக்கு வந்து டார்கெட் பண்ணி அதே வந்து அக்யூரேட்டடா வந்து இவங்க வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி இவங்க எதுவுமே சும்மா வேஸ்ட்டாக செய்யலை, மிக மிக முக்கியமான வேலையை தான் வந்து முக்கியமான இடங்களை தான் வந்து முக்கியமான அந்த பிளேசஸை வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணி வந்து ஈரான் வந்து இப்படி அடிக்க வந்து ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டால் இஸ்ரேல் வந்து ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு வந்து அடிக்க தொடங்கினாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து எங்களுக்கு பார்க்க கிடைச்சிச்சு உண்மையான மக்களை நேசிக்கக்கூடிய மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு நேர்மையான முதுகெலும்புள்ள தலைவர் எப்படி அவர் வந்து தைரியமாக மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் செத்தாலும் பரவாயில்னு சொல்லிட்டு இருந்தாரோ. இங்கிட்ட என்னன்னு கேட்டால் ஈரான் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அவன் ஃப்ளைட் ஒன்று வச்சிருக்கானா, அது என்னன்னு கேட்டால் இந்த ஜயன் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃப்ளைட் மூலியமா 1 தப்பி ஓட்டம் வானத்தில் கிட்ட 2 hour 3 hour வந்து ரவுண்ட் அடிச்சிருக்கானா. அதை தொடர்ந்து ஜெர்மனுக்கு எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே லேண்ட் ஆகிருக்கும் போது அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிருக்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமுதாயம் எப்படி போனாலும் பரவாயில்ல, மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன உசுறு தான் போய் சொல்லிட்டு இந்த மனித வேடத்தில் இருக்கக்கூடிய நரிகள் வந்து ஓடிடுச்சு. இதுதான் வந்து அடையாளம் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும். சரியா, நாளைக்கு இதே மாதிரி சம்பவங்கள் பல நாட்டில் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மக்களை வந்து விட்டுட்டு ஓடிடுவாங்க. இப்போ இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்து கிட்டத்தில் போயிட்டு பார்த்தாங்க இல்லையா சில நரிகள், இந்த நரிகளும் நாளைக்கு அந்த நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்துன்னு சொன்னால் இதே மாதிரி தப்பிச்சு ஓடக்கூடிய வேலையை வந்து பார்க்கும். ஸோ இதன் அடிப்படையில் உண்மையான தலைவர்களுக்கும் இந்த கேடு கெட்டவர்களுக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். சரியா, ஆனால் இந்த உலகம் வந்து இந்த கேடு கெட்டவர்கள் கையில் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமைக்கு வந்து மெதுவாக இந்த உலகம் வந்து சென்று கொண்டிருக்குது. ஆனால் இந்த நிலைமையிலிருந்து விடிவு பெறதுக்கான காலம் மிகவும் சமீபத்தில் வந்து மக்களை வந்து நோக்கி வந்துட்டு இருக்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நாங்கள் யோசிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த முகமது பின் சல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் இவன் வந்து ஏதோ ஒரு வகையில் வாஷிங்டன் போஸ்ட்ல போட்டு சொன்னா சும்மா போட மாட்டாங்க, பக்கா ஒரு உறுதியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் அவங்க போடுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த முகமது பின் சல்மான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஈரானுக்கு எதிராக போர் பிரகடனம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இவன் புஷ்அப் பண்ற அளவுக்கு இவன் கேடு கட்டவனா இருந்தேன்னு சொன்னா, இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு இவங்க பண்றாங்க? இப்ப இந்த ஜாயினிஸ்டுகளுக்கு ஏன் வந்து ஈரானை வந்து டிஸ்ட்ராய் பண்ண வேண்டிய இல்லை அவனோட கட்டுப்பாட்டில் வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்கணுன்ற நிலைமை ஏன் வருதுன்னு கேட்டா, அவங்க கிரேட் இஸ்ரேல் மூலியமா இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும், அதுக்கு யாருமே தடையா இருக்கக்கூடாது, அதுதானே அதோட நோக்கம். அப்ப அந்த கிரேட் இஸ்ரேலை வந்து இவங்க இஸ்ரேல் விரிவாக்கம் பண்ணும் போது அந்த யூப்ரட்டிஸ் நதி முதல் நைல் நதி வரை இவங்க விரிவாக்கம் பண்ணணும்னு சொன்னா அதுல எக்கச்சக்கமான அரபு நாடுகள் சிரியா உட்பட, ஜோர்டான் உட்பட, இந்த மாதிரி குவைட் உட்பட, முக்கியமா சவுதி அரேபியாவில் ஒரு துண்டு கூட போகுது இல்லையா. அப்ப இது எல்லாத்தையுமே நாங்க எங்களோட கட்டுப்பாட்டுக்கு எடுப்போம், இந்த சியா வந்து இல்லாம அடுத்து நாங்க இந்த சுன்னி பிரிவை சார்ந்த இந்த ஹவாரிஜியை நோக்கி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேலுக்கு கூடியவங்க பல நபர் வந்து இதை பத்தி பேசிக்கிறாங்க இல்லையா. அப்ப இது வந்து இந்த முகமது பின் சல்மானுக்கு தெரியாதா? எனக்கு இடப்பாக்க ஈரானை வந்து ஒட்டுமொத்தமா ஆயத்துல் ஹமேனியை கொண்டுட்டு அவனை கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு சொன்னாலும் அடுத்தது சவுதி அரேபியாவை நோக்கி அவங்க வருவாங்கன்னு சொல்லி இந்த முகமது பின் சல்மானுக்கு தெரியாதான்னு பார்த்தா நிச்சயமா வந்து தெரியும். கிரேட் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இவங்க வந்து யாரு சவுதி அரேபியா உட்பட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு கூட்டம் தான் இவங்க. அப்ப அவனுக்கு நிச்சயமா தெரியும் நாளைக்கு எங்களை நோக்கி வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தின ஒரு கவலையே இல்லாம இந்த முகமது பின் சல்மான் இப்படி செயல்பட்டான்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து, அப்ப உண்மைக்குமே இவன் ஏதாவது ஒரு வகையில இவன் வழிகட்டு போனதா இருந்தாலும் உண்மைக்குமே ஒரு முஸ்லீமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து யோசிக்க நினைக்குது இல்லையா. அதே மாதிரி உண்மைக்குமே இவன் முஸ்லீமா இல்லாட்டி ஒரு யூதனா இவன் வந்து வெறுமே முஸ்லீம்கள்ட்ட போர் விளைவிக்கக்கூடிய ஒரு ஜயனிஸ்டா அப்படி சொல்லி வந்து எனக்கு நினைக்க தோணுது. But in addition to that, I learned a lot when I was with the Crown Prince. He told me he understands Jewish people because his mother was Jewish. இது எப்படியோ ஷைத்தான்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு போர்ல ஷைத்தான்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை இறைவனை பொறுத்தால வரக்கூடிய உதவி மூலியமா அது நல்ல மனிதர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த வித ஒரு மாற்று கதையுமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.